இங்கிலாந்துக்கு எதிராக தனியாளாக களம் கண்ட டிஎஸ்பி சிராஜ். ஆம், சிராஜ் அண்ணா அடிக்கடி சொல்வார், நாங்கள் ஜஸ்ஸி அண்ணாவை நம்புகிறோம் என்று. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத சூழ்நிலையில் சவால் பெரிதாக இருந்தபோது டிஎஸ்பி சிராஜ் தான் முன்னணியில் நின்றார். அப்படி நின்றார். இங்கிலாந்து அணியின் பாதிக்கும் மேற்பட்ட வீரர்கள் சிராஜுக்கு முன் சரணடைந்தனர், தடுமாறினர், சிதறினர். பும்ராவே சிரித்துக் கொண்டிருந்தார். அப்பாடா, நாங்கள் இருக்கும்போது நீ இந்த அளவுக்கு வீசியிருந்தால் கடந்த போட்டியிலும் வென்றிருக்கலாமே அப்படின்று. ஆனால் சிராஜ் அண்ணாவோ, ஜஸ்ஸி அண்ணா, கடந்த முறை நாங்கள் அனைவரும் உங்களை நம்பியிருந்தோம். இந்த முறை நீங்கள் இல்லை, நான் தான் சீனியர், நம்பிக்கை வையுங்கள், நான் பழைய ஆள்தான் என்று சொன்னேன் என்பது போல் இருந்தது அவரது ஆட்டம். என்ன ஒரு அருமையான பந்து வீச்சு! 19 ஓவர் 3 பந்து வீசி 70 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட்டுகள். முகமது சிராஜ் தான் இந்த முறை பந்துவீச்சு தாக்குதலை வழிநடத்தினார். பந்துவீச்சின் தலைமை பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் எப்படி பிரகாசித்தாரோ அதே போல சிராஜ் அண்ணாவும் ஜொலித்தார். என்ன ஒரு அற்புதமான கதை! சுப்மன் கில்லும் கேப்டன்சி கிடைத்ததும் தன் திறமையை பறைசாற்றினார் அல்லவா? அதேபோல்தான் சிராஜ் அண்ணாவும். சிராஜ் பும்ராவுடன் இருக்கும்போது நாங்கள் ஜஸ்ஸி அண்ணாவை நம்புகிறோம் என்பார். ஆனால் பும்ரா இல்லாத போது நாங்கள் சிராஜ் அண்ணாவை மட்டுமே நம்புகிறோம் என்பது போல் இருந்தது அவரது செயல்பாடு. அதனால்தான் பும்ராவும் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருந்தார். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 2வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஒரு சினிமாத்தனமான நாளாக இருந்தது. பிரமாதம்! முதலில் சிராஜ் அண்ணா வந்து ஜோ ரூட்டின் வேரை பிடுங்கினார். பிறகு பென் ஸ்டோக்ஸை முதல் பந்திலேயே அவுட்டாக்கி அதிர்ச்சி கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு ஒரு த்ரில்லர் வந்தது. 300+ ரன்களுக்கு மேல் அடிக்கப்பட்டதோடு இந்திய அணி நிறைய அடி வாங்கியது. ஆம், நிறைய அடி. ஆனால் அதன் பிறகு வந்த கம்பேக் ஒரு சினிமாத்தனமான கம்பேக். ஏனென்றால் 20 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் சரிந்தன. சிராஜ் 70 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆகாஷ் தீப் 88 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நாங்கள் இருவரும் சேர்ந்து எதிரணியை அழிப்போம் என்று சொல்வது போல் இருந்தது அவர்களின் பந்துவீச்சு. என்ன ஒரு அற்புதமான பந்துவீச்சு! இந்த இருவரின் பந்துவீச்சை பார்த்தால் சிராஜ் 70 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள், ஆகாஷ் தீப் 22 ஓவர்களில் 88 ரன்கள். மற்றவர்கள் அனைவரும் 50 ஓவர்களில் 244 ரன்களுக்கு விக்கெட் இல்லாமல் அடிவாங்கினர். சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் தனித்து தெரிந்தனர். அதிலும் குறிப்பாக சிராஜ் மிகவும் சிறப்பாக பந்து வீசினார். என்ன ஒரு துல்லியமான பந்துவீச்சு! மனதிலிருந்து பந்து வீசியது போல் இருந்தது. இது ஒரு வரலாற்று பந்துவீச்சு. 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி மிகவும் அபாயகரமான பந்துவீச்சை வெளிப்படுத்தினார் முகமது சிராஜ். அசத்தல்! பும்ரா இல்லாமல் இத்தகைய பிட்சில் பந்து வீசிய விதம் அருமை. இந்த பிட்ச் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது. சுப்மன் கில், ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் அடித்த ரன்களை பார்த்தால் இங்கு பேட்டிங் செய்வது எளிது என்று தெரியும். பிறகு ஹாரி ப்ரூக்கும் அவரது விக்கெட் கீப்பரும் 303 ரன்கள் அடிப்பதையும் பார்த்தால் இங்கு பேட்டிங் எளிதுதான். ஆனால் அப்படி ஒரு பேட்டிங் எளிதான பிட்சில் 300+ ரன்கள் அடிக்கும் பிட்சில் ஒரு பயங்கரமான பந்துவீச்சை வெளிப்படுத்தி பெரிய பெரிய பேட்ஸ்மேன்களை அவுட் செய்வது, இதுதான் மேஜிக். இந்த உயிர்பாரன்மையா மேஜிக் தான் சிராஜ் அண்ணாவுக்கு தெரியும். சிராஜ் அண்ணா ஜஸ்ஸி அண்ணாவின் இழப்பை உணரவே விடவில்லை. அதனால்தான் உலகமே சொல்கிறது, இப்போது நாங்களும் சிராஜ் அண்ணாவை நம்புகிறோம் என்று. ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத நிலையில் சிராஜ் தன் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் ஒன்றிணைத்து வீசியது அற்புதம். நம்ப முடியாதது, கற்பனை செய்ய முடியாதது, மிகவும் சிறப்பானது. முதல் பந்து முதல் கடைசி பந்து வரை தன் முழு சக்தியையும் வேகத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தினார். இந்த புள்ளி விவரங்களும் அதையே சொல்கின்றன. பும்ராவுடன் விளையாடும் போது சிராஜ் ஒரே ஒரு முறைதான் 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். ஆனால் பும்ரா இல்லாமல் அவர் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். இது அவர் எவ்வளவு அற்புதமான பந்துவீச்சாளர் என்பதை காட்டுகிறது. கடந்த 8 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் பட்டியலில் பும்ரா மற்றும் சிராஜ் பெயர்கள் மட்டுமே உள்ளன. இதுவும் இவர்கள் இருவர்தான் நமது சிறந்த பந்துவீச்சாளர்கள் என்பதை காட்டுகிறது. இது சிராஜின் சிறந்த பந்துவீச்சு. இதற்கு முன் அவரது சிறந்த பந்துவீச்சு 15 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் எடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இருந்தது. இது அவரது 2வது சிறந்த பந்துவீச்சு. இது அற்புதம். நாங்கள் சொன்னது போல பும்ரா இல்லாமல் அவர் 3 முறை 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ஆனால் பும்ராவுடன் இருக்கும்போது ஒரே ஒரு முறைதான் அப்படி நடந்திருக்கிறது. நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் ஜஸ்ஸி அண்ணாவை நம்புகிறோம். எந்த புகாரும் இல்லை, எந்த அழுகையும் இல்லை, எந்த நாடகமும் இல்லை. பேட்டிங்கில் விவியன் ரிச்சர்ட்ஸ் போல இருந்தார்கள். பந்து வீசும்போது அதுவே சொல்கிறது. ஆகவே டிஎஸ்பி சிராஜ் இப்படி செயல்படுவார் என்று நம்புவோம். அவர் மீது வேலைப்பளு மேலாண்மை இல்லை, ஃபிட்னஸ் பிளேயராக வருவதில்லை. ஆனாலும் தொடர்ந்து பந்து வீசுகிறார்.
அனைத்து வடிவங்களிலும் விளையாடுகிறார். சிராஜ் ஒரு பயனுள்ள வீரர், பயனுள்ளவர். அதனால்தான் இந்தியா தற்போது 244 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள், பிறகு 64 ரன்களுக்கு ஒரு விக்கெட். ஆனால் இங்கிலாந்தை 147 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்ததில் சிராஜ் அண்ணாவின் பங்கு மிக அதிகம். நம்ம நியூஸ் கிரீக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎஸ்பி சிராஜ் இரண்டாவது இன்னிங்ஸிலும் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவை வெற்றி பெற வைப்பார் என்று நம்புவோம். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது மிக மிக முக்கியம்.